சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களை நேர்காணல் நடத்துகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று காலை நடைபெறுகிறது. இன்று மாலை வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடத்தப்பட இருக்கிறது. அதிமுக சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு இரண்டு கட்டமாக வழங்கப்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலும், 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலும் இந்த விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டது. சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கான நேர்காணல் நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்று கடைசி நாளாக இன்று நேர்காணல் நடத்தப்படுகிறது. இன்று காலை முதற்கட்டமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான இந்த நேர்காணலானது நடத்தப்பட இருக்கிறது.